நீங்கள் பெலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து அவருக்குள் இளைப்பாறுதல் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:29. நீங்கள் சாந்த குணத்தோடும் மனத்தாழ்மையோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கையில் தேவன் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வேலை ஒன்று உங்களுக்காக நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். உங்களை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க பண்ணி அவருடைய அன்பில் தங்கியிருக்க செய்வதே அந்த தயவுள்ள சித்தமாகும். உங்கள் ஆத்துமாவின் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் இக்கணம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்ற நிச்சயத்தையும் வேறு எதுவும் அபகரித்து கொள்ள நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் உங்களுக்கு உரியதாக்கி கொள்ளுங்கள். தேவனுடைய பரிந்துரைக்கப்பட்ட விதிகளுடன் நீங்கள் இணங்குவீர்கள் என்ற நிபந்தனையின் பேரில் அனைத்தும் உங்களுடையதே. மிகவும் ஞானமாய் தோன்றுகிற உங்கள் வழிகளை முற்றிலும் அர்ப்பணித்து கிறிஸ்துவின் வழிகளை தேர்வு செய்வதே அவருடைய அன்பில் பூரண இளைப்பாறுதல் அடைவதன் இரகசியமாகும். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுப்பது என்பது நாம் நினைத்திருப்பதை காட்டிலும் அதிகமானதாகும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்ற வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நாம் புரிந்து கொள்வதற்கு முன் நாம் அவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வழக்கங்களை, அவருடைய சாந்த குணத்தை, அவருடைய மனத்தாழ்மையை கற்றுக்கொள்வதன் மூலம் கிறிஸ்துவின் நுகத்தை உங்கள் மீது எடுத்துக்கொண்டு கற்றுக்கொள்வதற்கு அர்ப்பணிப்பதன் மூலம் சுயம் மறுரூபமடைகிறது. அதிகம் கற்றுக்கொள்ள ஒன்றுமில்லை என்றிருப்பவர் ஒருவரும் இல்லை. அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் பயிற்சியின் கீழ் வர வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவின் மீது விழும்போது தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாவதற்கு தடையாக இருக்கும் அவர்களுடைய சொந்த மரபு வழி மற்றும் வளர்க்கப்பட்ட குணத்தின் பண்புகள் அகற்றப்படுகின்றன. சுயம் சாகும்போது மனித ஏதுகரத்தினுள் கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவன் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறான். கிறிஸ்து அவனுக்குள் ஜீவிக்கிறார். அனைவரும் தமது மாணவர்களாக வேண்டுமென கிறிஸ்து வாஞ்சிக்கிறார். என்னுடைய பயிற்சிக்கு உங்களை கீழ்ப்படுத்துங்கள், உங்கள் ஆத்துமாக்களை என்னிடம் ஒப்படையுங்கள் என்று அவர் கூறுகிறார். நான் உங்களை அழித்து போட மாட்டேன், மாறாக உங்களுக்காக ஒரு குணத்தை நான் உருவாக்குவதால் நீங்கள் கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு மாற்றப்படுவீர்கள். எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படையுங்கள். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பொறுமை, என்னுடைய நீடிய சாந்தம், என்னுடைய தயவு, என்னுடைய சாந்தம், என்னுடைய மனத்தாழ்மை ஆகியவை என்னில் நிலைத்திருப்பதைப் போல உங்கள் குணத்திலும் கிரியை செய்யப்படுவதாக. அப்பொழுது நான் தருவேன் என்ற வாக்குத்தத்தம் மட்டுமல்லாமல் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்ற வாக்குத்தத்தத்தையும் பெற்றிருப்பீர்கள். ஆமென்.